அதே போல் நல்ல வார்த்தைகளும் உடலுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பம் இருக்காது. அதே போல் உங்கள் 2 பேரையும் ஒற்றுமையாக்கி கொடுக்குறேன். அதே போல் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, பயப்பட வேண்டாம். அதே போல் நல்ல வார்த்தைகள் நிலையான இடத்துல உங்களுக்கு உட்கார வச்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக நல்ல வார்த்தைகள் வருமானத்தில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சரியாகி கொடுத்துறேன். அதே போல் உன் குடும்பத்தை நல்ல வார்த்தைகள் அவங்கள கொஞ்சம் மாற்றி கொடு அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். மாற்றி கொடுக்குறேன். சரி பண்ணி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேடா. நல்ல வார்த்தை கட்டணும். அதாவது நல்லா நான் இதுக்கு முன்னால் என் குடும்பத்துக்கு எல்லாமே நான் தாயா பார்த்து செஞ்சு கொடுத்தேன். நல்ல வார்த்தைகள் இன்னைக்கு என்னவே ஒதுக்கிருக்காங்க. இதையும் சரியாகி கொடுக்குறேன். சரியாகி கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன். இல்லை ஒரு 2 பேர் பேச்சு கேட்குறாங்க, சொல்லுவார் பேச்சு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிற வார்த்தை புரியல, சரியாகி கொடுத்துறேன். இதை 2ஆவது வார்த்தை கேட்டுக்கணும். வீட்டில் வச்சு விடாமல் விளக்கு போடணும். சரியாக நல்ல வார்த்தை கேட்குறா. இதுக்கு முன்னால் 3 விளக்கு போடணும். ஒன்று எலுமிச்சம்பழமாக இருக்கணும், ஒன்று சுட்டியாக இருக்கணும், ஒன்று உங்கள் வீட்டில் இருக்க விளக்காக இருக்கணும். சொல்கிற வார்த்தை புரியல. அந்த 3 விளக்குமே காலையில் தான் எரியணும், மாலையில் எரியக்கூடாது. காலையில் தான் விளக்கு போடணும். சொல்கிற வார்த்தை புரியுதில்ல. காலை பொழுதில், அதாவது இந்த அதிகாலை பொழுதில் ஒரு 6 மணிக்கு கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் காலை பொழுதாக இருக்கணும். சொல்கிற வார்த்தை புரியல. மறந்துடக்கூடாதா. சரியாக சொல்ல போனால் ஒரு 90 நாளைக்கு கண்டுபிடிச்சிடணும். அதே போல் சரியாகி கொடுத்துறேன். அவங்கள கொஞ்சம் திருப்பி கொடுத்துறேன். இதை நிறசம் தண்ணி எடுத்து டம்ளர் எடுத்து இன்னைக்கு எடுக்கிற, ஊற்றி வைக்கிற, அடுத்த நாள் கீழே ஊற்றிக்கிற, இப்படி 4 நாளைக்கு செய்யணும். எத்தனை நாளைக்கு செய்யணும்? 4 நாளைக்கு. இந்த படி ஆமாடா, அதில் இருக்கு சார். 4 அறுத்து வச்சுக்க, 4 நாளைக்கு பயன்படுத்தி மறந்துடக்கூடாது. அதே போல் ஒற்றுமையாக்கி கொடுத்துறேன். அது காலம் சொல்லிடுறேன். மிஞ்சி போனால் நல்லா வார்த்தைக்கு ஒரு 3.5 மாதம் ஆகும். கொஞ்சம் காத்தாக இருந்தோம் சொல்கிறப்படியில். அதே போல் ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து சேருவாங்க, அப்படியே பிடிச்சிக்குவாங்க. அப்படின்னா சரியா? அப்படித்தான் நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே போல் உங்கள் தெய்வம் கூட இருக்குதா இல்லையான்றதை பார்த்தேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் கெட்டியாக பிடிச்சி கொடுத்துறேன். அதே போல் உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் நானும் கூட வரேன். அதே போல் வருமானத்தில் உனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த கனி கொடுத்துருக்கேன்டா. இந்த கனி எப்போவுமே உங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. தாராளம் நான் தான் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்டா. தாராளம் முயற்சி எடு. தாராளம் போயிட்டு வா. அவ்வளோதானே. சந்தோஷமாக போயிட்டு வா. பிள்ளைய கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. வேற என்ன வேணும்? பெஞ்சுக்கடா மகளே, பெஞ்சுக்கடாதாயே. நல்லா வார்த்தை கேட்டுணும். உன் குடும்பத்துக்காக தான் வந்திருக்கேன். உன் பிள்ளைகளுக்காக தான் கேட்டுருக்கேன். உன் பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உன் பிள்ளையோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. நம்ம பேச்சை முழுசாக கேட்டுருக்கணும். அதே போல் வருமானத்தில் முதல்ல உட்காரணும். அதே போல் வீட்டில் வேறு எதுவும் பாதிப்பு இருக்குமா என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டதுருக்கேன். அதாவது எவ்வளோதான் உழைச்சாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யார்? நீ அப்படி பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சொல்கிற முடியல, அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும், பயப்படாது. அதே போல் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே போல் இன்னொரு காரியம் ஒன்று நடக்கணும், அதுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன். நான் கூடயே வர்றேன். அதே போல் இடத்துல எதுவும் பாதிப்பு இருக்குமா என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டதுருக்கேன். ஒரு தெய்வம் முதல்ல கூட இருக்குதா அப்படின்னு கேட்டதுருக்கேன். ஒரு தெய்வம்னா நல்லா தானே, சுபிட்சமாக தான். இந்த கனியை வீட்டில் இருக்க கனியோட வச்சுக்க. அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்லையோ இல்லது வீட்டு நிலையிலையோ கட்டிடும். இதை அப்படி இதை நல்லா வர பிள்ளைகளுக்காக நினச்சி விளக்கு போடும். கரெக்டாக 48 நாள் போட்டால் போகும். அதே போல் உடலில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுக்குறேன். விபூதி கொடுத்துருக்கேன். அதை உடம்புல தேய்ச்சிட்டு குடிக்க மட்டும் பயன்படுத்திக்க. மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு பாதிப்புன்னு வந்தால் அதை விபூதி எடுத்து பயன்படுத்திக்க. சொல்கிற வார்த்தை புரியுது. மறந்துடக்கூடாது. எந்த பிரச்சனையும் வராது. இந்த அப்போ கூட வரேன். நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். வருமானத்துக்கு செஞ்சு கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது.